இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் நான்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருஷமா சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்த எல்லா காசையும் அவங்க கொடுமைக்கார சித்தி புடுங்கிக்கிட்டது மட்டும் இல்லாம பாவம் கூட்டி கூட்டி தம்பி தங்கச்சிங்க கூட சேர்த்து அவங்கள வீட்டை விட்டு அடிச்சு துரத்தும் போது உதவி பண்றதுக்காக வர ஒரு பெரிய பணக்கார பிசினஸ்மேன் ஹீரோயினை தனியா அழைச்சிட்டு வந்து ஒன்ன மெயின் கேரக்டரா வச்சுதான் நான் என் அக்கா பையனை பழி வாங்கணும் தீர்த்து கட்டணும், சோ நீ எனக்கு உதவி பண்ணினா உன்னோட எல்லா கஷ்டங்களையும் நான் போக்கிடுறேன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. அதே நேரம் இதை விட்டா வேற சான்ஸுமே அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஹீரோயினோட குட்டி தங்கச்சிக்கு கிட்னி ஃபெயிலியரா இருக்கும். சோ அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ண நிறையவே பணம் தேவைப்படுதுங்கிறதுனால இந்த பணக்கார பிசினஸ்மேன் சொல்ற டீலுக்கு ஒத்துக்கலாமா வேண்டாமான்னு பயங்கரமா யோசிக்கிறா. ஆனா அவன் விடுறதா இல்ல. இப்ப நீ யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கான சிச்சுவேஷன்ல இல்ல, நான் சொல்றத கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும், நாளைக்கு நீ இந்த இடத்துக்கு வந்துருன்னு சொல்லி யார் அவங்க பழி வாங்கணுமோ அவங்களோட போட்டோவை தராரு. இந்த பையன் பக்கத்துல இருக்கிற பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே நம்மள மாதிரியே இருக்காளேன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அவங்க ரெகுலரா வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துக்கு போய் தன்னோட சிப்ளிங்ஸுக்காக அங்க மீந்து போன ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் பார்த்துட்டு நீ இப்ப என் கூட தனியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீனாதான் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக விடுவேன்னு சொல்ல, ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க, இதெல்லாம் வேஸ்டா குப்பையில தூக்கி போட போற ஃபுட் தானே, அதுக்கு பதிலா நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் என்னோட தம்பி தங்கச்சிங்க சாப்பிடுவாங்கன்னு ஹீரோயின் எவ்வளவோ கெஞ்சி கேக்குறா. ஆனா அந்த மனசாட்சி இல்லாத மிருகம் எல்லா சாப்பாட்லயும் ஸ்பிளிட் பண்ணிட்டு எங்க இப்ப எடுத்துட்டு போ பாப்போன்னு சொல்ல பாவம் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அப்ப அந்த பணக்கார பிசினஸ்மேன் நிறையவே காசு அனுப்பிடுறான். சோ வர வழி இல்லாம இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு அந்த காசுல தன்னோட தம்பி தங்கச்சிக்கு சாப்பாடு வாங்கிட்டு போறாங்க. ஓகே, இதை விட்டா நமக்கு வேற எந்த வழியும் இல்லைங்கிறத உணர்ந்து அந்த பணக்கார பிசினஸ்மேன் என்ன உதவி கேட்டாலும் செஞ்சிடலான்னு முடிவெடுத்துடுறா. அதுவே இங்க 3 வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட்னால நடக்க முடியாம போய் வீல் சேர்ல உட்கார்ந்துருக்க நம்ம ஹீரோக்கு அவரோட டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போது அங்க வர அவரோட அங்கிள், அதாவது அந்த பணக்கார பிசினஸ்மேன், நீ இப்போ இருந்துட்டு இருக்க பிசிக்கல் கண்டிஷனுக்கு கண்டிப்பா உன்னால நம்ம கம்பெனியை காப்பாற்ற முடியாது, அதே நேரம் மெயின் ஷேர் ஹோல்டரான உன்னோட ஃபியான்சேவுமே இறந்து போயிட்டா, சோ நீ இந்த எல்லா கம்பெனி பொறுப்பையும் என்கிட்ட ஹேண்ட்ஓவர் பண்ணிட்டு உன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துக்கோ, ட்ரீட்மெண்ட் எடு, கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை பெற்றுக்கோன்னு அட்வைஸ் பண்ணவும் அவ்வளோ சீக்கிரம் நான் எந்த தோல்வியையும் ஒத்துக்க மாட்டேன், பிகாஸ் இது என்னோட கம்பெனி, நான் தான் இந்த குடும்பத்தோட வாரிசுங்கிறதுனால எல்லா பொறுப்புமே என்கிட்ட தான் இருக்கு, அதனால நான் முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புனதும் கண்டிப்பா நான் அதுக்கு மட்டும் விட மாட்டேன்னு சொல்லி உடனே அங்கிள் ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ உன் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ திடீர்னு சில பேர் வந்து ஹீரோயினோட தம்பி தங்கச்சிய கடத்தி தூக்கிட்டு போயிடுறாங்க. பாவம் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் அந்த வழியா நம்ம ஹீரோ சில பல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பாக்குறதுக்காக வராரு. அவரை கவனிக்காம கிராஸ் பண்ணிடுற நம்ம ஹீரோயின் டக்குன்னு திரும்பி உங்களால எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்க ஹீரோ அவங்க ஃபேஸை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி நியான் நியான்னு கூப்பிடவும் ஆட ஆத்தாடி இவனை தானே பழிவாங்க சொல்லி அந்த பணக்காரன் சொன்னா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் திருதிருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ நியாங் நியாங்கிற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்திருப்பாரு, பிகாஸ் அவங்க 2 பேரும் ஸ்கூல்ல இருந்தே லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா 3 வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல நியாங் நியாங் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் பிளஸ் ஹீரோவோட அப்பா அம்மாவுமே இறந்து போயிருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல சர்வைவ் ஆன ஒரே ஆளு நம்ம ஹீரோ தான். சோ கண்டிப்பா இந்த பொண்ணு நம்ம ஃபியான்சேவா இருக்க மாட்டா. அதே நேரம் இவளை வச்சு மட்டும்தான் நம்மளால கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போக முடியுங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ வாண்டடா போய் உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்க நம்ம டார்கெட் தானாவே வந்து தலையை கொடுக்குது. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஆமா யாரோ என்னோட ஹேண்ட்பேக்கை திருடிட்டு போயிட்டாங்க, என் மொபைலும் உடஞ்சு போயிடுச்சு, ப்ளீஸ் என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போக முடியுமான்னு கேட்க சரி நீ இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்கும் போது வேலையெல்லாம் எதுவும் இல்ல, நான் வேலை தேடிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றதுனால ஓகே நான் உனக்கு ஒரு வேலை தரேன், நீ என்னோட ஃபியான்சே மாதிரி ஒரு சில நாட்களுக்கு நடிச்சா மட்டும் போதும், உனக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே நான் செய்யறேன்னு சொல்றதுனால இது பெரிய விஷயம்தான், பட் உனக்கு உதவி தேவைப்படுதுங்கிறதுனால நான் செய்யறேன், நான் இந்த வேலையை முடிக்கும் போது எனக்கு நீ $50 மில்லியன் தரணும்னு சொல்ல நான் $500 மில்லியன் தர கூட ரெடியா இருக்கேன்னு ஹீரோ சொல்ல தன்னோட தம்பி தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன தான் கூட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினை தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போன ஃபியான்சே நியாங் நியாங்கா மாத்துறதுக்கான எல்லாமே செய்யறாரு. ஈவன் அவுட்புட்டுமே ரொம்ப பெர்ஃபெக்டா வந்துடுறதுனால ஹீரோ அப்படியே ஹீரோயினை மெய்மறந்து பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டு நான் ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுல மெயின் செலிபிரிட்டியே நீ தான், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிருன்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த விஷயம் எதுவும் தெரியாம நம்ம ஹீரோவோட சித்தி அவர் வீல் சேர்ல டிசபிளா இருக்காருல்ல அதை வச்சு ரொம்பவே கலாய்ச்சி அவனை மட்டமா பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பொறுமையா போயிடுறாரு.
அதுவே இங்க நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டிக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள வர அங்கிள் அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணவும், நான் ஹீரோவை பழி வாங்குறதுக்காக தான் உனக்கு உதவி பண்றேன்னு சொன்னேனே தவிர நம்ம போட்ட டீல்ல இதெல்லாம் எதுவும் கிடையாது, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு மிரட்டவும், நான் உன்னை மீட் பண்ணும்போது எதுவும் தெரியாத பூனை மாதிரி இருந்த, இப்ப என்ன புலி மாதிரி பாயிர, என்ன இருந்தாலும் இப்ப நீ எனக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்க, ஸோ ஹீரோ மேல உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வந்துடக்கூடாது, அதே நேரம் நீயுமே எனக்கு விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ உள்ள வர சவுண்டு கேட்கறதுனால அங்கிள் சைலண்டா அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினுமே நடந்த எதையும் காட்டிக்காம ரொம்ப அழகா பிரிட்டியா ட்ரெஸ் பண்ணிட்டு வரதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பட் எதுவும் தெரியாத மாதிரி இந்த அங்கிள் யார் இந்த பொண்ணுன்னு கேட்கவும் ஹீரோயினோட ஃபியான்சே நியாங் நியாங்னு சொல்ல, ஓ நீங்க தானா அது, வெல்கம், நைஸ் டு மீட் யூன்னு அங்கிள் சொல்ல, இதையும் தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோவோட சித்தி பொண்ணு, இவ குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் தான் 3 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டாங்களே, அப்புறம் எப்படி இவ மட்டும் திரும்ப வந்தான்னு கேட்க, ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலியான நியாங் நியாங் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் கொலை பண்றதுக்காக யாரோ செஞ்ச சதி தான் அது. ஒருவேளை அதுல நியாங் நியாங் மட்டும் தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவளையுமே கொல்றதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் யாருக்கும் தெரியாம நான் 3 வருஷமா அவளை பாதுகாத்துட்டு இருந்தேன்னு ஹீரோ சொல்ல, சித்தி பொண்ணால இது எதையும் நம்ப முடியாம ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. அப்ப அங்க வர ஒரு ஷெஃப் நம்ம ஹீரோயின்காக நிறையவே விதவிதமான சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்து தரவும், இல்ல எனக்கு வேண்டாம் பசிக்கலன்னு ஹீரோயின் சொல்லும் போது அவங்க ஃபேஸ பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா அவர் தான் இதுக்கு முன்ன நம்ம ஹீரோயின் வேலை பார்த்த அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர். சோ தாங்கிட்ட வேலை பார்த்த ஒரு பொண்ணு இப்ப தனக்கே எஜமானியா வந்து நிக்கிறான்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறத நோட் பண்ணிடுற சித்தி பொண்ணு தன்னோட ஆட்களை வச்சு அந்த ஷெஃபை போட்டு அடி பொளந்து கட்டி, ஹீரோயின் யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, இதுக்கு முன்ன எங்க வேலை பார்த்தாங்க, அவங்க குடும்ப சூழ்நிலை என்னங்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறா. தென் ஹீரோ பிளான் பண்ண மாதிரி அந்த பெரிய பார்ட்டியில வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கு முன்னாடியும் ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணி, இவங்க தான் என் ஃபியான்சே, ஷீ ஃபேமிலியோட அடுத்த வாரிசு, இவங்களும் நானும் சேர்ந்து தான் இந்த பிசினஸ்லாம் பார்த்துக்க போறோம்னு சொல்லும்போது ஷெஃப் அழைச்சிட்டு வந்து தங்கச்சிக்காரி உண்மையை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றா. ஆனா நம்ம ஹீரோ தான் சப்போர்ட்டுக்கு இருக்காருல்ல, சோ ஹீரோயின் கிட்ட எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கூலான்னு சொல்ல நோபல் லேடி மாதிரி அப்படியே சீன் போடுறா. எல்லாருக்கு முன்னாலேயும் இந்த தங்கச்சிக்காரி ஹீரோயினை பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்லும்போது ஹீரோ இல்லவே இல்லன்னு மல்லு கட்டுறாரு. அதே நேரம் சித்திக்காரி என் பொண்ணு சொல்றதுதான் கரெக்ட், இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ஷீ ஃபேமிலியை சேர்ந்தவங்க 3 வருஷத்துக்கு முன்ன இறந்து போயிட்டாங்கிற உண்மை தெரியும். இப்ப திடீர்னு யாரோ ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வந்து நீ சொன்னா இதெல்லாம் நாங்க நம்பிடுவோமான்னு கேட்க, என்னோட தாத்தாக்கு இல்லீகலா பிறந்துட்டு இந்த ஃபேமிலிக்குள்ள வந்த உங்களுக்கெல்லாம் இங்க நின்னு பேச எந்த அருகதையும் இல்லைன்னு ஹீரோ சொல்லிடுறான். பாவம் அந்த அம்மாக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. இதை கேட்டு தாங்கிக்க முடியாத தங்கச்சிக்காரி இவ ஷீனியாங் நியாங் இல்லங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்தா, ஷீனியாங் நியாங் வலது கையில இருக்கிற அதே மச்சம் இப்ப நம்ம ஹீரோயின் கையில இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறா. ஆக்சுவலா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நிலைமை வருங்கிறத ஏற்கனவே உணர்ந்த நம்ம ஹீரோயின் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தன்னோட டாக்டர் மூலமா அவங்களுக்கு ஃபேக்கான ஒரு பர்த் மார்க்க உருவாக்கி இருப்பாரு. அதுதான் இந்த மச்சம். சோ ஷீ ஃபேமிலிக்கு மட்டுமே உரித்தான அந்த பர்த் மார்க்க பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லா கெஸ்டும் அப்போ இவங்க தான் ஷீனியாங் நியாங்னு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஏத்துக்க முடியாத தங்கச்சிக்காரி எவ்வளவோ ஆர்கியூ பண்றா. கோவப்படுற ஹீரோயின் கண்ணத்துல பலார்னு அப்பி, என்னோட ஸ்டேட்டஸை கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் என் முன்ன நிக்க கூட தகுதி இல்லாதவ, எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையை பிடிச்சி இழுத்திருப்பான்னு கேட்க, ஆமா உனக்கு இங்க இடம் இல்ல, அதே நேரம் ஹீரோயினை சந்தேகப்படுற யாருமே என் கூட பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் வச்சுக்க வேண்டாம், உங்க ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உடனே கிளம்புங்கன்னு ஹீரோ சொல்றதுனால நீ அவளை கண்மூடித்தனமா நம்புறது உன்னோட பர்சனல், பட் எதுக்கு நீ தேவையில்லாம கம்பெனி விஷயத்தெல்லாம் இழுத்து பேசுறன்னு ஹீரோ அங்கிள் கேட்க, என்னோட ஹோ கம்பெனியும் ஹீரோயினோட ஷீ கம்பெனியும் சேர்ந்து தான் பிசினஸ் எல்லாத்தையும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் 2 பேரும் ஈக்குவல் ஷேர் ஹோல்டர்ஸுங்கிறதுனால 2 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். மேபி ஹீரோயின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தாராளமா எல்லாரும் கிளம்பலான்னு ஹீரோ சொல்லும்போது பாதிக்கு பாதி ஷேர் ஹோல்டர்ஸ் 2 டீமா பிரிஞ்சிடுறாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோக்கு இப்ப கால் முடியல இல்லையா, ஸோ இவன்லாம் என்னத்த கம்பெனியை ரன் பண்ண போறான்னு சொல்லி தான் 4 பேர் அங்கிள் சைடுக்கு போயிருப்பாங்க. ஸோ அவன் ஹீரோயினை பார்த்து, இப்போ நீ என்ன சொல்ல வர, உன்னோட மேஜர் பார்ட் உன்னோட மேஜர் சொத்துக்கள்லாம் இந்த பிஸ்னஸில் தான் லாக் ஆகியிருக்கு, இப்போ நீ முடிவெடுத்தா மட்டும்தான் கம்பெனியோட ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு பிளாக்மெயில் பண்ணும்போது, இப்போ நாம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணோம்னா அங்கிள் தன்னோட தம்பி தங்கச்சியை ஏதாவது பண்ணிடுவான்னு பயப்படுறா. அதே நேரம் ஹீரோ நல்லவன், ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக தான் தனக்கு உதவி பண்ணி காசு தர ஒத்துக்கிட்டாங்கிறத உணர்ந்து, மேபி என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா ஹீரோவை நம்புங்க, இத்தனை வருஷமா அவர் தானே எல்லா பிசினஸையும் பாத்துக்கிட்டாரு, சோ எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நியூட்ரலா பேசவும், ஆத்தாடி பயங்கரமா இவ பெல்ட் அடிக்கிறான்னு சொல்லி கடுப்பாகிடுற அங்கிள் அவ கைய பிடிச்சி இழுக்க கோவப்படுற ஹீரோ எழுந்திருச்சு நின்னுறான். எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் யாரையும் மன்னிக்க போறதில்ல, உங்களுக்கு தேவைப்பட்டா தாராளமா என் அங்கிள் கூட சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழைச்சிட்டு ஹீரோ கிளம்பிடுறான்.
ஆட பாவி, நாங்க உன் பேச்சை கேட்டுக்கிட்டு ஹீரோவை பகைச்சுக்கிட்டோமே, அவன் மட்டும் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டானா அப்புறம் எங்களுக்கு பெரிய லாஸ் ஆகிரும்னு சொல்லி எல்லாரும் டென்ஷன் ஆகி அங்கிளை கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினை பார்த்து எப்படி ஒருத்தங்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு அவனுக்கு எதிராகவே உன்னால பேச முடியுதுன்னு கேட்க நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. சும்மா நடிக்காத, நீ அங்கிள் அரேஞ்ச் பண்ண ஆளுங்கிறது எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். பட் உன் ஃபேஸ் என்னோட நியாங் மாதிரி இருந்த ஒரே காரணத்தினால தான் நான் உன்கிட்ட உதவி கேட்டேன். இப்போ உனக்கும் உதவி தேவை, எனக்கும் உதவி தேவை. எனக்கு என்ன வேணுங்கிறத நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ உன்னோட ப்ராப்ளம் என்னங்கிறத சொல்லுன்னு ஹீரோ கேட்கும் போதுதான் ஹீரோயின் தன்னோட குடும்ப சூழ்நிலை எப்படி அங்கிள் கிட்ட மாட்டினாங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றா. உன் இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த முடிவை தான் எடுத்திருப்பா. ஸோ நான் எதுவும் தப்பு சொல்ல போறதில்ல. பட் நீ என்னை ஏமாத்திடக்கூடாது, எனக்கு விசுவாசமா இருப்பியான்னு கேட்க என் தம்பி தங்கச்சியோட ஃபியூச்சருக்காக நான் என்ன வேணா செய்ய ரெடியா இருக்கேன்னு ஹீரோயின் போல்டா பேசவும் டக்குன்னு ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. கோவப்பட்டு ஹீரோயின் தள்ளி விட்டுடுறாங்க. அதுல நம்ம ஹீரோ நியாங் கூட சேர்ந்து எடுத்த போட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருது. ரொம்பவே மனசுடைஞ்சு போன அவரை பார்த்து ஹீரோயின் மன்னிப்பு கேட்குறா. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் என்னை விட்டுட்டு போயிட்டா. அட்லீஸ்ட் அவள் ஆசைப்பட்ட இந்த பிஸ்னஸ் என் கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒன்றை நான் அவள் இடத்துல வச்சு பார்க்க ஆசைப்பட்டேனே தவிர உன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்குமே ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகிடுது. தான் காசு கொடுத்து அரேஞ்ச் பண்ண பொண்ணு தனக்கே ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டாங்கிறத தாங்கிக்க முடியாத அங்கிள் அவங்கள ட்ரிகர் பண்றதுக்காக ஹீரோயினோட தம்பி தங்கச்சியையும் பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. அந்த தம்பிக்காரன் ப்ளீஸ் என் தங்கச்சியை விட்டுருங்க, அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். உங்களை பணைய கைதியா மாட்டி விட்டுட்டு போன உங்க அக்கா இதுக்கப்புறம் ஏதாவது தப்பு பண்ணானா அப்புறம் உன்னோட தங்கச்சியை உயிரோட பார்க்க முடியாதுன்னு அங்கிள் சொல்ல குட்டி பையன் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். அப்போ கூட இறக்கம் இல்லாமல் அவங்க 2 பேரையும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுற எல்லாத்தையும் வீடியோ எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்பி விட்டுறவும் தன்னோட ஒரு முடிவுனால இவங்க 2 பேரும் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியாமல் ஹீரோ கிட்ட உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்ய ரெடியாக இருக்கேன். அதுக்காக நீ எனக்கு பணம் கூட தர வேண்டாம். அதுக்கு பதிலாக என்னோட சிஸ்டருக்காக ஒரு நல்ல டாக்டர் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி வேணும். என் தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவள் உயிரை காப்பாத்தினா மட்டும் போதும்னு சொல்ல ஹீரோவுமே அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு அடுத்த நாள் நடக்கிற ஒரு பெரிய பிசினஸ் மீட்டிங்க்கு அழைச்சிட்டு போறாரு. ஹீரோயின் தான் ரொம்ப புத்திசாலியான பொண்ணாச்சே. ஸோ ஒரு பணக்கார பொண்ணோட டீலிங் எப்படி இருக்குங்கிறத ரொம்பவே அழகா அப்சர்வ் பண்ணி ரொம்ப சூப்பரா பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்றதுனால அங்க இருக்கிற மற்ற எல்லா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் நம்ம ஹீரோயின் தான் அந்த பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு ஷீனியான்னு நம்பிடுறாங்க. ஆனா பொறாம பிடிச்ச இந்த தங்கச்சிக்காரி அங்கிள் கூட சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினை பழி வாங்குறாங்கிற பேர்ல அவ ட்ரெஸ்ல காஃபியை கொட்டிடவும் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வான்னு ஹீரோ அனுப்பி வைக்கிறாரு. அங்க அவங்கள லாக் பண்ற அங்கிள் என்ன உனக்கு அந்த ஷீனியாங்கோட பணக்கார வாழ்க்கை ரொம்ப பிடிச்சு போய் ஹீரோ கூட ஒட்டிக்கிட்ட போல. என்ன இருந்தாலும் உன்னை உருவாக்குனது நான், நீ வந்தது ஒரு ஸ்லம்ல இருந்து, நீ என்னோட பணைய கைதி. சோ நீ மட்டும் எனக்கு விசுவாசமா இல்லனா உன் தம்பி தங்கச்சியை நான் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டவும் அவனுக்கு ரொம்பவே தேவையான நம்ம ஹீரோவை பத்தின ஒரு பென்டிரைவை கொடுத்து என்னோட தம்பி தங்கச்சி உன்னோட கஸ்டடியில இருக்கிற வரைக்கும் நீ என்ன சந்தேகப்பட வேண்டான்னு சொல்லிடுறா. அப்போ கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வர எதுவும் நடக்காத மாதிரி இந்த அங்கிள் தன்னோட கோட்டை கழட்டி ஹீரோயினை போத்தி விட்டுட்டு ட்ரெஸ்ல கொட்டின காஃபியை வாஷ் பண்ண வந்த இடத்துல ஹீரோயின் ட்ரெஸ் ஃபுல்லா ஈரமாயிடுச்சு, அதனாலதான் நான் கோட்டை கழட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்கவும் நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த பென்ட்ரைவ் அங்கிள் கிட்ட கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் அவர் என் மேல சந்தேகப்பட மாட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு ரிலாக்ஸாவே இருக்கு. பட் லைட்டா டென்ஷன் ஆகிடுற ஹீரோ அந்த கோட்டை தூர போட்டுட்டு தன்னோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விடுறாரு. பாத்தீங்களா அங்கிள், அந்த ஹீரோயின் ஏதேதோ பொய் சொல்லி ஃபோர்ஜரி பண்ணி ஹீரோவை ஏமாத்திட்டு இருக்கா, இதை நாம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல நானே போனா போதுன்னு தான் உன்னை என் டீம்ல சேர்த்துக்கிட்டேன். தேவையில்லாம இப்படி வளவலன்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல ஹீரோயினை பாத்தியில எவ்வளோ தெளிவா பிரில்லியண்டா ஹேண்டில் பண்ணான்னு அந்த மாதிரி இருக்க கத்துக்கோன்னு அங்கிள் அட்வைஸ் பண்றதுனால ஏற்கனவே கடுப்புல இருந்து தங்கச்சிக்காரி இன்னும் டென்ஷன் ஆகிடுறா. இன்னைக்கு நீ எந்த சந்தேகமும் வராத மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டா நடிச்சேன்னு ஹீரோ பாராட்டும் போது இன்னைக்கு நான் ஷாப்பிங்க்கு போகணும்னு ஹீரோயின் சொல்ல உனக்கு தேவையான எல்லாத்தையும் தான் நான் வீட்டில் வாங்கி வச்சிருக்கேனே, எதுவும் உனக்கு பத்தலையான்னு ஹீரோ கேட்க நீங்க வாங்கி கொடுத்தது எல்லாமே அந்த பணக்கார பொண்ணு ஷீனியான் போடுற காஸ்டியூம். பட் நான் ரொம்பவே சாதாரண நார்மல் பொண்ணு. ஸோ நான் என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சில ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்க ஆசைப்படுறேன். அதுக்கு நான் தனியா பீஸ்ஃபுல்லா போனா மட்டும்தான் முடியும்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோவுமே பர்மிஷன் கொடுத்து அனுப்பி வச்சு தன்னோட ஆளு ஒருத்தங்கிட்ட தூரத்துல இருந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ண சொல்றாரு. ஆனா அவங்க ஸ்ட்ரைட்டா கிளம்பி அங்கிளை மீட் பண்ண போறாங்க. நீ கேட்டுக்கிட்ட மாதிரி நான் ஹீரோ பத்தின எல்லா ரகசியங்களையும் உனக்கு கொடுத்துட்டேன், அதுக்கு பதிலா நான் என் தம்பி தங்கச்சியை பார்க்கணும்னு கேட்க அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி, நீ கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் உண்மையா இல்லையாங்கிறதே நான் இன்னும் செக் பண்ணல, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்படி இல்லைனா
என் காலில் விழுந்து கெஞ்சி கேளுன்னு மனசாட்சியே இல்லாம பேசவும் ஹீரோயினும் தன்னால முடிஞ்ச வரை ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கதறாங்க. ஆனா இந்த சைக்கோ விடுறதா இல்ல. அதே நேரம் ரூம்குள்ள அடைக்கப்பட்டிருக்க குழந்தைங்களுக்கு தன்னோட அக்காவோட வாய்ஸ் கேட்கவும், ப்ளீஸ் எங்க அக்காவை பார்க்கணும், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்னு 2 பேரும் கதறதுனால அவங்கள பாத்துக்கிற மெய்ட் 2 பேரையும் போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சிடுறா. பாவம் குழந்தைங்களால வலி தாங்க முடியல, கதற ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் பொறுத்துக்க முடியாம நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்னு ஒத்துக்கிறா. நான் பிளான் பண்ண மாதிரி இப்போ ஹீரோ உன்னை கம்ப்ளீட்டாக நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ அவன் மனசை உடைச்சா மட்டும்தான் நான் நினச்சது எல்லாத்தையும் நிறைவேற்றிக்க முடியும். ஸோ நீ ஹீரோ கூட பிரேக்கப் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. இதனால ஹீரோவும் அழிஞ்சு போயிடுவான். அதே நேரம் ஷீனி அண்ட் ஃபேமிலியை சேர்ந்த எல்லா சொத்துக்களும் என் பேருக்கு மாறிடும்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. பிகாஸ் ஹீரோவுமே ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதே நேரம் தம்பி தங்கச்சிங்க 2 பேரையுமே காப்பாற்றி ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிற ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு தெரியாம தயங்குறாங்க. நீ இப்படிலாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆக மாட்ட, என் வேலையை நான் காட்டிடுறேன்னு சொல்லி அவங்கள அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஏன்னா அவர் தான் ஏற்கனவே ஆளுங்களை விட்டு ஹீரோயினை கண்காணிச்சிட்டு இருந்தார்ல. ஸோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சதுமே உடனே ஸ்பாட்டுக்கு வந்து அங்கிளை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். அவங்களுமே இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் சொல்லிடுறாங்க. அப்ப குட்டி பையன் டக்குன்னு டோர் ஓபன் பண்ணிட்டு, அக்கா ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அளவும் மெய்டு அவனை தடதரன்னு இழுத்துட்டு போயிடுறா. உடனே நம்ம ஹீரோ போய் அந்த ஸ்பாட்ல பார்த்தா அங்க 2 குழந்தைங்களும் இல்ல. கோவப்பட்டு அங்கிள் கிட்ட, உனக்கு என்ன பழி வாங்கணும்னா டைரக்டா என்கிட்ட பேச வேண்டியதானே, எதுக்காக இப்படி சம்பந்தமே இல்லாதவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, நான் உன்கிட்ட டைரக்டா கேட்டா நீ உன்னோட சொத்துக்களையும் ஷீனி அண்ணியனோட சொத்துக்களையும் எனக்கு கொடுத்துருவியா என்ன? அதனாலதான் அவளை மாதிரியே இருக்க இம்போஸ்டரான ஹீரோயினை கண்டுபிடிச்சி உன் வாழ்க்கைக்குள்ள விட்டேன். ஆனா இப்ப நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எனக்கே ஆப்போ வைக்கலான்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா விட மாட்டேன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற வில் எடுத்து ஹீரோ மேல விட போயிடுறான். ஆனா ஹீரோயின் நன்றி மறக்காம ஹீரோவை காப்பாத்த குறுக்க போறதுனால, அடே அடே உங்க காதலை என்னால தாங்கிக்க முடியலடா, சும்மா இதெல்லாமே உலகலாய்க்குன்னு சொல்ல ரொம்ப பதட்டமாகிடுற நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு நடுவுல ஏற்கனவே சில கசமுசாக்கள் நடந்திருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷப்படுற நம்ம ஹீரோ, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்னா சேர்ந்து வாழலான்னு சொல்ல, நீ பண்ண காரியத்துக்கு நான் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். ஏதோ என் தம்பி தங்கச்சிங்க வாழ்க்கை அங்க பிரச்சனையில இருக்குங்கிறதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். இப்ப நீ என்னமோ பெருசா சாதிச்ச மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க. உண்மையாவே நீ என் மேல இந்த காதல்னாலதான் இதெல்லாம் பண்ணியா, இல்ல உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஷீனி அண்ணியான்னு நினைச்சுக்கிட்டு தான் என் கூட க்ளோஸா பழகுனியான்னு கேட்க ஹீரோவால எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா அவரு ஷீனி அண்ணியான ரொம்ப உண்மையா லவ் பண்ணிட்டு இருந்தாரு, இப்பயும் லவ் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஹீரோயின் கேக்குற ஒவ்வொரு கேள்வியும் அவனை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கிறதுனால, ஓகே நீ இங்க பத்திரமா இரு, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து எஸ்கேப் ஆனதும், நான் உன்னை அவன் கூட பேசி பழகி ஏமாத்த சொல்லி அனுப்புனா நீ அவன் கூட குதூகலமா இருந்திருக்க. ஓகே நோ ப்ராப்ளம், இதுவுமே எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். பேசாம நீ ஹீரோ கூட பிரேக்கப் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்க போறதா பப்ளிக்கா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துரு. அப்போதான் அவன் மனசோடைஞ்சு போய் இன்னும் கஷ்டப்படுவான். உன்கிட்ட இருந்து நான் நல்ல முடிவா எதிர்பார்க்கறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்ணும்போது, அதான் நீ போட்ட எல்லா பிளானுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம ஹீரோக்குமே என் மேல காதல்லாம் கிடையாது, அவன் என்ன ஷீனி அண்ணியா நினைச்சிட்டு இருக்கான். அதனாலதான் நான் இப்ப பிரெக்னென்ட் ஆனேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப மனசோடைஞ்சு போயிடுறாரு. நான் பேசினது தப்புதான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என்னோட தம்பி தங்கச்சிங்க 2 பேரும் இப்ப அங்கிள் பிடியில இருக்காங்க, இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியலன்னு ஹீரோயின் சொல்ல, உன்னோட மனசுல இருக்கிறத நீ முன்னவே என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்ளோ பிரச்சனைக்கு வேலை இல்லைன்னு ஹீரோ சொல்லும் போது, ஃபர்ஸ்ட் நீங்க யாருமே என்ன ஒரு மனுஷியா மதிக்கல, எல்லாருமே காசை மையமா வச்சுதான் என்கிட்ட டீல் பேசுனீங்க. ஈவன் எனக்குமே காசு தேவைப்பட்டதுனாலதான் நீங்க சொல்ற எல்லாத்தையும் செய்யக்கூடிய சிச்சுவேஷன்ல நான் இருந்தேன். உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது, நீயுமே என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு, எப்படியாவது உன் தம்பி தங்கச்சிங்க 2 பேரையும் நான் காப்பாத்திடுறேன்னு ஹீரோ சொல்றாரு. கண்டிப்பா அது உன்னால முடியாது, என் தங்கச்சிக்கு உடம்பு ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஈவன் இப்ப அவ அங்கிள் கிட்ட இருக்கிறதுனால அவனால மட்டும்தான் என் தங்கச்சி உயிரை காப்பாத்த முடியும். சோ இதுக்கப்புறம் நீ எனக்கு உதவி பண்ணுவங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதே நேரம் நீ என்ன உண்மையா காதலிக்கல, இன்னைய வரைக்கும் நீ உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா தான் பாத்துட்டு இருக்க. சோ நான் உன்னை நம்புறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் என்கிட்ட எந்த ரீசனுமே இல்ல, நாம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு ஹீரோயின் சொல்லிடுறா. நான் ஏற்கனவே ஷீனி அண்ணியான இழந்துட்டேன், உன்னையும் இழக்க விரும்பல, என் குழந்தை உன்கிட்ட இருக்கு, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதன்னு ஹீரோ எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. அதே நேரம் அவங்களை அழைச்சிட்டு போக அங்கிளுமே தன்னோட ஆட்களை கூட்டிட்டு வந்துடுறான். மனசுடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோ, ஓகே என்னோட ஞாபகார்த்தமா இந்த ஒரு வாட்சை மட்டுமாவது வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கவும் ஹீரோயினுமே வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கிள் அவ ஷோல்டர் மேல கை போட்டு அழைச்சிட்டு போறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப நொந்து போயிடுறாரு.
ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்க தன்னோட 2 சிப்ளிங்ஸோட கண்டிஷன்ஸை விசாரிக்கும் போது தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பாப்பாக்கு கடைசி 2-3 மாசமா சரியா டயாலிசிஸ் பண்ணாததுனால அவ கிட்னில ரொம்ப பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. சோ முன்ன இருந்ததை விட இப்ப கண்டிஷன் ரொம்பவே மோசமானதுனால உடனே நாம ஒரு ஸ்பெஷலான மெடிசன் கொடுத்தாகணும். அது அப்ராட்ல மட்டும்தான் கிடைக்கும். ஈவன் அதை இங்க எடுத்துட்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். அதுக்கான டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் ஆகுற அந்த மெடிசனை நாம இங்க யூஸ் பண்ண முடியும்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. தான் தங்கச்சி உயிரை காப்பாத்த வேற வழியே இல்லாத நம்ம ஹீரோயின் அங்கிள் என்ன சொன்னாலும் அதை கேட்டே ஆகணுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுறா. இதுதான் சான்ஸ்னு சொல்லி அவனுமே ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அதாவது ஷீனியனோட இடத்துல இருக்கிற ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அவ பேர்ல இருக்கிற எல்லா சொத்துக்களையும் நாம எடுத்துக்கலாம். பிளஸ் ஹீரோவோட கம்பெனில ஷீ ஃபேமிலியோட ஷேர்ஸ் நிறைய இருக்குல்ல, அதையும் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணி ஹீரோயினை ஒரு மீட்டிங்க்கு அழைச்சிட்டு போறான். அங்கிள் சொன்ன மாதிரி ஹீரோ கூட பிரேக்கப் பண்ணிட்டு அவரை மேரேஜ் பண்ணிக்க போறதா அந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ண போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி அங்கிளும் அந்த கம்பெனில வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயும் சேர்ந்து ஒரு பெரிய ஃபோர்ஜரி பண்ணியிருப்பாங்க, ஊழல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல எவிடன்ஸோட அது எல்லாத்தையும் நிரூபிச்சிடுறதுனால ஹீரோயின் அந்த விஷயத்த சொல்றதை தடுத்தது மட்டும் இல்லாம மொத்த சிச்சுவேஷனையுமே மாத்திடுறாரு. அப்புறம் என்ன, ஹீரோயின் தப்பிச்சிடுறாங்க. தன்னோட சிச்சுவேஷன் எல்லாத்தையும் கிளியரா சொல்லி இதுக்கப்புறம் எந்த மிஸ்டேக்கும் நடக்காது, நான் உன்னையும் சிப்ளிங்ஸையும் பத்திரமா பாத்துக்கிறேன், ப்ளீஸ் என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு கேட்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் இந்த ப்ராப்ளம்ல மாட்டிக்க போறேங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஹீரோயின் கேட்கும் போதுதான் அன்னைக்கு ஒரு வாட்ச் கொடுத்தாருல, அதுல ஜிபிஎஸ் ட்ராக்கர் அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டிங் டிவைஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதை வச்சுதான் நம்ம ஹீரோயின் எந்த மாதிரியான கஷ்டத்துல இருக்காங்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள காப்பாத்துறதுக்காக ஹீரோ இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காருன்னு தெரிஞ்சதுமே நீங்க வேணும்னா என்ன ஷீனியா பார்த்துருக்கலாம், பட் நான் உங்களை என்னோட காதலனா தான் பார்த்தேன். இல்லனா அன்னைக்கு நீங்க என் பக்கத்துல நெருங்கினப்பயே நான் தள்ளி விட்டுருப்பேன். ஸோ எனக்குமே உங்க மேல இப்போ வரைக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குதான். ஆனா என் தம்பி தங்கச்சியோட லைஃப் எனக்கு ரொம்பவே முக்கியம். அங்கிளால மட்டும்தான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லி அந்த ஸ்பெஷலான மெடிசின் பத்தி டாக்டர் சொன்னாங்களே, அது எல்லாத்தையும் இப்ப ஹீரோ கிட்ட சொன்னதுமே அவ்வளவுதானா, இதெல்லாம் எனக்கு துப்சு மேட்ரு, நீ என் மேல நம்பிக்கை வச்சா மட்டும் போதும், எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினுமே அவரை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயத்த கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாத சித்தி பொண்ணு எப்படியாவது ஹீரோயின் அடிச்சு துரத்தணும்னு யோசிக்கும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அங்கிள் அவளை கூப்பிட்டு, நான் இப்ப கஸ்டடியில இருக்கிறதுனால ஓப்பனா என்னால எதுவும் செய்ய முடியாது, ஸோ வெளியில இருக்கிற நீ தான் இந்த விஷயத்த கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், உனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைங்கிறதுனால நானே ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன், அதை நீ எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும் போதும்னு சொல்ல அவளுமே ஒத்துக்கிறா. ஆனா இங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப பாவம், தன்னோட மேரேஜுக்கு தன்னோட உறவுன்னு சொல்லிக்க இருக்க தம்பி தங்கச்சிங்களை கூட்டிட்டு வர முடியல, நான் ஒரு நல்ல அக்கா இல்லைன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அன்னைக்கு டாக்டர் உன்கிட்ட சொன்ன அந்த ஸ்பெஷல் மெடிசன் இப்ப என்கிட்ட இருக்கு, இதுக்கப்புறம் ஹீரோ ட்ரை பண்ணி அது கொண்டு வந்து உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்குள்ள அவ செத்துருவா. ஸோ இன்னும் 12 மணி நேரத்துக்குள்ள அவளுக்கு மெடிசன் கொடுத்தா மட்டும்தான் அவள் உயிரை காப்பாற்ற முடியும். அதனால உனக்கு இந்த மேரேஜ் வேணுமா இல்லை உன்னோட சிஸ்டர் உயிர் முக்கியமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோன்னு மிரட்டவும் ஹீரோயினுமே யோசிக்கிறாங்க. ஒருவேளை இப்போ நீ என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகலான்னு நினைக்காத, ஏன்னா இப்போ நீ ஹீரோவால பிரெக்னென்ட் ஆகியிருக்க. ஸோ நீ இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை அபார்ட் பண்ணா மட்டும்தான் நான் உன் சிஸ்டருக்கு அந்த மெடிசனை கொடுப்பேன்னு இவர் ரொம்ப ட்ரிகர் பண்றதுனால வேற வழியே தெரியாம ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. பாவம், இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோ மேரேஜ் ஆக போகுதுங்கிற சந்தோஷத்துல இருக்கும்போது எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நீங்களாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் பணக்கார வீட்டு பொண்ணு ஷீனியன் கிடையாது, ரொம்பவே ஏழை வீட்டு பொண்ணான நான்சி. இந்த மாதிரி நீ ஆள்மாறாட்டம் பண்ணினா உனக்கு காசு கொடுக்குறேன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் வந்தேன், மற்றபடி எனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஸோ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல, ரொம்ப பதட்டமாகிடுறாரு. அதுக்கு ஹீரோயினோட சித்தி இருந்தாங்களே, அவங்க குட்டி தம்பியை கூட்டிட்டு வந்து அடிக்கிறாங்க. ஆனா அந்த பையன் இந்த மேடம் யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்கு அக்காவே கிடையாது, நான் ஒரு அனாதைன்னு சொல்லிடுறான். இப்படி தன்னோட தம்பி தன்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அடி வாங்கியுமே பொய் சொல்றாங்கிறத உணர்ற ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. அப்போயும் அந்த பையன், சாரி மேடம், தெரியாம உங்க கல்யாணத்துல நாங்க இன்டரப்ட் பண்ணிட்டோம், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, என்னடா இப்படி பச்சையா நடிக்கிற, அவதானா உன் அக்கா, உங்க 2 பேரையும் நான் தானே வளர்த்தேன்னு சித்திக்காரி சொல்ல, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தம்பி அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணும்போது செவுத்துல முட்டி தலையில அடிபட்டு மயங்கி கீழே விழுந்துடுறான். மனசுடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோயின் உடனே தம்பியை தூக்கிட்டு அளவும் சித்தி பொண்ணு 1க்கு 2 கொளுத்தி போடுறதுனால அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. தென் அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவ சொன்ன மாதிரி தன்னோட குழந்தைய அபார்ட் பண்றதுக்காக போறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ண அந்த மெடிசனுமே கிடைச்சிடுது. பட் அவனை போக விடாம அங்கிளும் அவனோட ஆட்களும் சேர்ந்து ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியோ மேனேஜ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த மெடிசன் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே வந்துடுறாரு.
பட் அதுக்குள்ள குழந்தைய அபார்ட் பண்ணிடுற நம்ம ஹீரோயினுக்காக சொன்ன மாதிரியே அந்த மெடிசனை கொடுத்து தங்கச்சியை இந்த கெட்டவங்க குரூப் காப்பாத்திடுறாங்க. தன்னோட முதல் காதலும் போச்சு, 2வது காதலும் போச்சு, இப்ப டோட்டலா வாழ்க்கையே போச்சுன்னு மனசுடைஞ்சு போய் அந்த மெடிசனை கீழே போட்டுடுறான். இனி நாம எப்படி வாழ போறோம்னு தெரியாம ரொம்பவே விரக்தியில ஷீனியானியனோட கல்லறைக்கு வந்து பார்க்கும்போது அங்க ஏதோ சீரியல் நம்பர் இருக்கு. அதுக்கு உடனே கால் பண்ணா ஒரு லாயர் எடுக்கிறாரு. ஹீரோவை தன்னோட ஆபீஸ்க்கு வர சொல்லி, இத்தனை வருஷமா நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். இறந்து போறதுக்கு முன்ன ஷீனியான் தன்னோட கைப்பட எழுதின உயில் தான் இது. தன்னோட பேர்ல இருக்கிற பாதி ஷேர்ஸை ஆர்ஃபனேஜுக்கும் ஆதரவற்ற குழந்தைங்களுக்கும் சேரிட்டிக்கும் டொனேட் பண்ண சொல்லிட்டாங்க. மீதி இருக்கிற ஷேர்ஸை உங்க பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட அப்பா அம்மாக்கு அப்புறம் லீகல் கார்டியனா உங்க பேரை தான் நாமினேட் பண்ணியிருக்கிறதுனால இறந்து போன ஷீனியான் பேர்ல இருக்கிற எல்லா ஷேர்ஸுமே இப்போ உங்ககிட்ட வந்துருச்சு. இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி நீங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லி கொடுத்துடுறாரு. அதே நேரம் இங்க 2 அப்பாவி குழந்தைங்களை கடத்தி வச்சு ரொம்பவே டார்ச்சர் பண்ண குற்றத்தை நம்ம ஹீரோ நிரூபிச்சதுனால போலீஸ் அங்கிள், சித்தி பொண்ணு, சித்தி 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுடுறாங்க. கெரியர்ல சக்சஸ் ஆகிட்டோம், பட் வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிற நம்ம ஹீரோவோட கனவுல ஒரு நாள் ஷீனியானியன் வந்து, நான் வேணும்னா உன்னை விட்டுட்டு போயிருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு நான்சி உன்னை உண்மையாதான் காதலிச்சா, சோ அவளை மட்டும் விட்டுறாத, எனக்கு பதிலா அவ கூட நீ சந்தோஷமா வாழுன்னு சொல்லவும் ஹீரோயினை தேடி போறாரு. பார்த்தா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. ஆக்சுவலா அன்னைக்கு ஹீரோயின் அபார்ஷன்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. அங்க இருக்கிற டாக்டரோட உதவியால அபார்ஷன் பண்ண மாதிரி ஒரு பொய்யான ரிப்போர்ட் ரெடி பண்ணிருப்பாங்களே தவிர அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது. ஸோ இப்போ தன்னோட குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு தெரிஞ்சதும் உடனே ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க 2 சிப்ளிங்ஸையும் டேக் கேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த ட்ராமாவுமே ரொம்ப சூப்பராக முடியுது. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. சும்மா அரைச்சமாவையே போட்டு அரைக்காம ஒன் நைட் ஸ்டாண்டு அது இதுன்னு சொல்லி இழுத்தடிக்காம ரொம்பவே ஸ்வீட்டாக ஷார்ட்டாக இந்த ட்ராமாவை முடிச்சிட்டாங்க. அதுலேயும் எனக்கு ஹீரோவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ரொம்பவே ரூடாக ரகடாலாம் இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக பொறுமையாக எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணாரு. மோரோவர் ஹீரோயின் இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலுமே கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் எடுத்திருப்பாங்க. ஸோ கேரக்டர் வைஸ் எந்த குறையும் சொல்ல முடியாது. பட் எனக்கு ஃபேவரட் கண்டிப்பாக ஹீரோ தான். தென் நீங்கள் இந்த ட்ராமாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பெஸ்ட்டான கமெண்ட்டை நான் பின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்டாகவுமே ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமாஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.